அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதாக அறிவிப்பு. ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என கொந்தளித்த கிராம மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க போராடிய காட்சிகள்தான் இவை. கடலூர் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கம்பாளையம், பெத்தாங்குப்பம் கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுற்றியிருந்த நிலங்களை சோலைகளாக மாற்றி வீடுகள் கட்டி கடந்த 4 தலைமுறைகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களின் வாழ்வாதாரமே விவசாய வேலைதான். ஒவ்வொருவரும் 3 அல்லது 4 சென்ட் இடத்தில் சாகுபடி செய்துள்ள வாழை, முந்திரியில் கிடைக்கும் வருமானத்தை வைத்தும் தினக்கூலிக்கும் சென்றும் தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அங்கு வந்த வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்த உள்ளதாகவும் 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் கிராம மக்களுக்கு நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அப்போதே மலையடிக்குப்பம் கிராமத்தில் சமையல் பாத்திரங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி பல முறை மனு அளித்துள்ளதாகவும் அந்த மனு பரிசீலனையில் உள்ளதால் தங்கள் மீதான நடவடிக்கையை அரசு கைவிட்டு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். மேலும் தங்களின் வாழ்விடங்களை அப்புறப்படுத்த நினைத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்திருந்த நிலையில் புதன்கிழமை காலை அதிகாரிகள் JCB வாகனங்களுடன் கிராமத்திற்கு வந்தனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்துள்ளதாக கூறிய போது ஆவேசமடைந்த அந்த கிராம மக்கள் அதிகாரிகளை உள்ளே நுழையாதவாறு சாலையில் அமர்ந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நாங்க வெளியேற்றனா ஒரு வெளியே தெருவு போனோம், ஒரு பசங்க ஒரு ஆடு மாடு மேய்க்கணும், ஒண்ணுமே வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு உரிமையே இல்ல. இதை நீங்க எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது? ஒரு ஃபேக்டரி வந்ததுனாக்கா ஊரு பக்கத்துல இருக்கிற கிராமம் பூரா அழியும். அப்படி அது மாதிரி இருக்கக்குள்ள நாங்க எப்படி இதை விடுறது? கொஞ்சம் கொஞ்சமா சாவறதோட ஒரே அடியா இப்பயே செத்துறோமா? நாங்க இப்ப எங்களை அழிச்சிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க உங்க இடத்த. அவர்களுக்கு ஆதரவாக பாமக, பாஜக, அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதையடுத்து பன்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கோட்டாட்சியர் அபிநயா, வட்டாட்சியர் பலராமன் உள்ளிட்டோர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போலீசார் கைது நடவடிக்கையில் இறங்கினர். வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். அப்போது மூதாட்டி ஒருவர் தரையில் உருண்டு புரண்டு தலையில் அடித்துக்கொண்டு கதற அங்கிருந்த பாமக நிர்வாகி ஒருவர் அவரை சமாதானப்படுத்தினார். இதனை அடுத்து 5 JCB வாகனங்களின் உதவியோடு முந்திரி தோப்புகளை அழிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது சில பெண்கள் ஓடி சென்று மரக்கிளைகளுக்கு இடையே அமர்ந்து கொண்டு JCB வாகனங்களை ஏற்றி தங்களை கொல்லுமாறு ஆவேசமாக கூற போலீசார் அவர்களை வெளியே வர சொல்லி அறிவுறுத்தினர். ஆனால் அதனை அவர்கள் ஏற்க மறுத்ததால் வேறு வழியின்றி பெண் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்றனர். அப்போது தங்களை உயிரோடு கொல்றீங்க என ஒருவர் தலை மற்றும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதற, மற்றொருவரோ பெண் போலீசின் பிடியில் இருந்து திமிரி அவரை தள்ளிவிட்டு வாக்குவாதம் செய்தார். சிறிது நேரம் பொறுமை காத்த போலீசார் பின்னர் அவர்களை அலேக்காக தூக்கி சென்றனர். கிட்டத்தட்ட பல
பல ஏக்கரில் உள்ள முந்திரி தோப்பை காவல்துறை பாதுகாப்புடன் அழிக்கும் பணி நடைபெற்றது. கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். பயன்படாத தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ள நிலையில் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் தொழிற்சாலை அமைப்போம் என கங்கணம் கட்டிக்கொண்டு அரசு நிற்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த மாவட்டத்தில் எந்த பயன்பாடும் இல்லாமல் அரசு தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கின்றது. அந்த தரிசு நிலங்களை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர மக்கள் வசிக்கின்ற இடங்களை வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இதை செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுகுறித்து பேசிய கோட்டாட்சியர் அபிநயா, வளர்ச்சி திட்டங்களுக்காக ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை கையகப்படுத்துவதாகவும் அவர்களுக்கான மாற்று இடம் குறித்து அரசு முடிவெடுக்கும் என்றும் கூறினார். மேலும் அவர்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்க மாற்று இடம் இல்லை, நம்ம இங்க இருக்கவங்களுக்கே வந்துட்டு இலவச மனைப்பட்டா, அதாவது மனைப்பட்டா கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல போய் தான் அது ஜீவா ஆகி வரணும். இந்த 16 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வரதுனால, கார்பரேஷன் 16 கிலோமீட்டர்ஸ் வரதுனால கவர்மெண்ட் லெவல்ல இது வந்து நமக்கு பட்டா ப்ரொபோசல் நம்ம அனுப்பிவிடும். ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ்மே நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். தாசில்தார் ப்ரொபோசல்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தோல் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடந்த கிராம மக்களின் போராட்டத்தால் அப்பகுதியே கலவர பூமி போல காட்சியளித்தது.